நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கிரந்தி நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணல் பகுதியில் வளரக்கூடிய முட்டை வடிவமான இலைகளை கொண்டிருக்கக்கூடிய வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவரத்தை உடைத்து நுகர்ந்து பார்த்தோமேயானால் கடுமையான துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம் இந்த கிரந்தி நாயகம். இந்த கிரந்தி நாயகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30 வருடத்திற்கு முன்பு பார்த்தோம்னா பல் வலி, பல் சொத்தை அல்லது பற்களில் ஓட்டை விழுந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. அதே போல் நம்மளுடைய பாட்டனார்கள் பாட்டியார்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 90 வயது வரையிலும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பற்களில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம கூட ஒரு அசைவ உணவு சாப்பிட வேண்டுமானாலும் அல்லது கடினமான கரும்புகளை மென்று சாப்பிடுவதற்கு கூட இன்றைக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 80 வயதில் 70 வயதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கரும்புகளை ஒரு கடை கரும்பை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் மென்று சாப்பிட்டு இருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பொதுவாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பவுடர் நம்ம சொல்லக்கூடிய பட்பொடி மற்றும் பசைகள். குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரந்தி நாயகத்துடைய முழு தாவரத்தை எடுத்து அதை ஒரு மண் சட்டியிலிட்டு கீழே நெருப்பு வைத்து அப்படியே மூடி வச்சு எரிப்பாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் முடிந்த பிறகு ஒரு மண் சட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரந்தி நாயகத்தோட இலைகளை எல்லாம் மொத்தமாக போட்டு மூடி வச்சு அந்த அடுப்பை அணைக்காமல் அதில் இருக்கக்கூடிய நெருப்புகள் மட்டும் காயட்டும் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் அப்படியே விட்டுருவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை எடுத்து பார்த்தோன்னா அந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரந்தி நாயம் ஒரு வெண்மை நிறமான ஒரு சூரணமாக மாறி இருக்கும். இதை அரைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வைத்துட்டு அதன் பிறகு தினசரி அந்த ஒரு பொடியை வைத்து பல் வளர்க்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தொடர்ந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பஞ்சாபில் நிறைய இந்த கிரந்தி நாயகத்தை பட்பொடியாக மாற்றி பயன்படுத்துகின்ற வழக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் கேரளாவில் குறிப்பாக கர்நாடகாவில் மேங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய இதை உபயோகப்படுத்துறதை நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்களுடைய பற்களை எடுத்து இன்றைக்கு நவீன முறை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களிடையே கொண்டு போய் அவர்களுடைய பற்களை பரிசோதனை செய்து நம்ம பார்த்தோமேயானால் அவர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருப்பதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த கிரந்தி நாயகம் ஒரு மிக மிக சிறப்பான மருந்தாக இருக்கிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த பல் வலி ஏற்படும் போது, ஈறுகளில் இரத்த கசிவுகள் ஏற்படும் போது, பல் சொத்தை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் போது, பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தொந்தரவுகள் ஏற்படும் போதெல்லாம் பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரந்தி நாயகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலாகத்தான் இருக்கும். ஒரு லேசாக கார சுவை இருக்கக்கூடிய அல்லது புளிப்பு கலந்த காரை சுவை இருக்கக்கூடிய ஒரு பொடிகளை நாம் கொடுப்பதை பார்த்திருப்போம். அதை பற்கள் மேலேயும் ஈறுகள் மேலேயும் கைகளை வைத்து பொதுவாக துலக்க சொல்லுகின்ற ஒரு வழக்கம் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு வழக்கம். இன்றைக்கு நிறைய விளம்பரங்களில் பார்க்குறோம். நம்ம ப்ரஷ் பற்களில் அடைய முடியாத இடங்களை கூட அடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல் துலக்கக்கூடிய ப்ரஷ்ஷை பார்க்குறோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை உபயோகப்படுத்தும் போது கூட இன்றைக்கு பல் வலிக்கோ அல்லது பல் சொத்தைக்கோ அல்லது பற்களில் ஏற்படுகின்ற ஓட்டைகளுக்கோ குறைவில்லாத ஒரு நிலைமை இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த கிரந்தி நாயகத்துடைய சாம்பலில் இருக்கின்ற முக்கியமான ஒரு குணம் என்னென்னா இது வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீரோடு கலக்கும்போது இது பற்களில் இருக்கக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளுக்கு எல்லாம் பரவுகிறது.
அந்த மாதிரி பரவி நம்ம தேய்த்த பிறகு அதன் பிறகு வெந்நீர் கொண்டு நம் வாய் கொப்பளிக்கும் போது அதுதான் அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மவுத் வாஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு வேதியியல் பொருட்களை கொண்ட வாயில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை மவுத் வாஷாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு கல்ச்சர் இன்றைக்கி ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னென்னா, என்னுடைய வாயில் துர்நாற்றம் ஏற்படுகிறது, அதனால் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலீக்கிட்ட கூட நான் ஃப்ரீயாக பேச முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு மவுத் வாஷை உபயோகப்படுத்துறது பிரயோஜனமே இருக்காது. எத்தனை வருடங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும்? அதுவும் நிறைய மவுத் வாஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு கூட போடுறாங்க. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிகச் சுலபமாக கிரந்தி நாயகத்தை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை கொண்டு பல் வளர்க்குகின்ற ஒரு முறை, அதே போல் அந்த சாம்பலிலிருந்து எடுக்கக்கூடிய பல் துலக்கிய பிறகு வெந்நீர் கொண்டு வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு முறை. பாரம்பரிய மருத்துவமே சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 2 முறை பல் வளர்க்க வேண்டும். காலை எழுந்தவுடன் ஒரு முறை, இரவு 6 மணிக்கு உணவை முடித்து 7 மணிக்கு சூரியன் மறைவதற்கு முன்பால் அந்த பல் பொடியை வைத்து பல் துலக்கி வெந்நீர் கொண்டு வாய் கொப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முறை. இது இரண்டுமே கிரந்தி நாயகத்தினுடைய அந்த ஒரு சூரணத்தை கொண்டு செய்யும்போது வாயில் சுவையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உள்நாக்கு அழற்சின்னு சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையும் மறைவதை நாம் பார்க்க முடியும். பற்களில் ஏற்படுகின்ற மஞ்சள் நிறமான மாற்றம் மறைவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், 6 மாதத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா பல் மருத்துவரிடம் சென்று பல் பாலிஷ் செய்து கொள்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி பல் பாலிஷ் செய்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக 45-50 வயது ஆகும்போது வாயில் ஒரு பல் கூட இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே உருகி உருகி அந்த பல்லே போய்விடும், எனாமல் கம்ப்ளீட்டாக போயிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா பற்கள் பார்ப்பதற்கே விகாரமான ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடியவர்கள் கூட நிறைய பார்த்துருக்கு. இன்றைக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான பொருட்களை உபயோகப்படுத்தி பற்களை இழந்து விடுவதை விட இயற்கை சம்பந்தப்பட்ட கிரந்தி நாயகம் போன்ற மூலிகைகளை உபயோகப்படுத்தி பல் சம்பந்தப்பட்ட வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் தடுப்பதும் சாலச் சிறந்தது. எனவே நேயர்களே, இந்த கிரந்தி நாயகத்தை ஒரு பட்பொடியாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே பல்லாண்டு காலம் எந்த விதமான பல் சம்பந்தப்பட்ட வாய் சம்பந்தப்பட்ட நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் உள்ள தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதங்கால் கதையை நாடறியும். காலம் காலமாக நல்லதங்காலினுடைய கதையை கேட்டு கண்ணீர் விடாதவர்கள் யாரும் கிடையாது. கிராமப்புறங்களில் கதை சொல்லிகள் நல்லதங்காலினுடைய கதையை சொல்லுகிற போது, அவை நாடகமாக நடிக்கப்படுகிற போது பெண்கள் வாய்விட்டு அழக்கூடிய காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நல்லதங்கால் என்பது ஒரு கதை அல்ல, அது ஒரு புராணம் அல்ல, அது ஒரு நாட்டார் கதை அல்ல. நல்லதங்காலினுடைய கதையை கேட்கிற போதெல்லாம் நிறைய பெண்கள் அதை தங்களுடைய கதையாக புரிந்து கொள்வதை, தங்களுடைய கதையாக உணர்வதை, அதன்பால் அது தன்னையே நல்லதங்காலாக பார்த்து கொள்வதை பல பெண்களிடம் கண்டிருக்கிறேன். உணர்ச்சி மேலிட்டு அவர்கள் கண்ணீர் சிந்துகிற போது நல்லதங்காலுக்கு நேர்ந்தது போன்ற துயரம்தான் நமக்கும் நேர்கிறது என்கிற உணர்வுதான் பல பெண்களுக்கு, குறிப்பாக அடித்தட்டு பெண்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வறுமையின் காரணமாக தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு உதவி தேடி சென்று அங்கு தன்னுடைய அண்ணியால் அவமானப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு செல்கிற போது தன்னுடைய 7 குழந்தைகளையும் ஒரு பாலங்களில் தள்ளிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட அந்த நல்லதங்காலினுடைய கதை நாட்டிலே முடிந்து விட்டதா, அல்லது நல்லதங்கால்கள் இனி உருவாக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இப்போதும் கூட நாம் பார்க்கிறோம், குடும்பத்தோடு தற்கொலை என்கிற செய்திகள் அவ்வப்போது வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. வறுமையின் காரணமாக தற்கொலை, அவமானத்தின் காரணமாக தற்கொலை
கடன் தொல்லை காரணமாக தற்கொலை, பெற்றோர்களை குழந்தைகளை கொன்றுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொள்வது என்பது இன்றைக்கும் பரபரப்பான செய்திகளாக மாதத்தில் ஒரு சில செய்திகளாவது வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நல்லதங்கால் கதை என்பது நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் உறைந்து போயிருக்கிறது. அவள் எடுத்த முடிவையே பலரும் எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல் பண்பாட்டிற்குள்ளும் பொருளாதார சூழலுக்குள்ளும் இருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. அப்படித்தான் ஒரு வழக்கு. ஜெயலட்சுமி என்கிற ஒரு பெண், சேலத்தைச் சேர்ந்தவர், வறுமையின் காரணமாக தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் அந்த குழந்தைகளை கிணற்றில் வீசிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொள்வதற்காக கிணற்றில் குதிக்கிறார். குழந்தைகள் இறந்து போகிறார்கள். ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் ஜெயலட்சுமி பிழைத்துக் கொள்கிறார், காப்பாற்றப்பட்டு விடுகிறார். கீழ் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அதை எதிர்த்து மேல்முறையீடுகள் செய்யப்பட்டன. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் உயர்நீதிமன்றம் ஜெயலட்சுமியை விடுதலை செய்துவிட்டது. நீதிமன்றம் மிக நியாயமான ஒரு காரணத்தை சொன்னது. நல்லதங்காலுக்கு நேர்ந்தது தான் ஜெயலட்சுமிக்கும் நேர்ந்திருக்கிறது என்கிற காரணம்தான் இது. அப்படி என்றால் அந்த பெண்ணினுடைய ஒரு விருப்பபூர்வமான முடிவு அல்ல தன்னுடைய குழந்தைகளை கொல்வது என்பது. மாறாக குழந்தைகளை பட்டினியால் சாக விடுவதற்கு அல்லது தன் கண் முன்னால் அந்த குழந்தைகள் பட்டினியால் துடிப்பதை தாங்க முடியாமல் ஒரு தாய் இந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு தன்னைத்தானே அழித்து கொண்ட அந்த அவலம். இதுதான் நல்லதங்காலின் கதை. இந்த நவீன நல்லதங்கால்களின் கதையும் இதுதான். எவ்வளவு காலத்திற்கு, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் இந்த கதைகளை கேட்கப் போகிறோம்? இந்த கோரக் காட்சிகளை பார்க்கப் போகிறோம்? எத்தனை முன்னேற்றங்கள், எத்தனை விதமான ஒரு வளர்ச்சி குறித்த கோஷங்கள். ஆனால் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் அன்னையரே தங்கள் குழந்தைகளை கொன்று விடுகிற ஒரு அவலமான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்திய மக்கள் தொகையில் சுமார் 15% பேருக்கு இன்றைக்கும் உணவு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உணவின்றி வாடுகிறார்கள் என்று ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் நாம் உற்பத்தி செய்கிற தானியங்களில் 50% தானியங்கள் தானிய கிடங்குகளில் வீணாகின்றன என்கிற செய்தியையும் இதோடு சேர்த்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இயற்கை மனிதர்களை வஞ்சித்ததா? நிச்சயமாக இல்லை. இயற்கை பொய்த்து போனதா? ஒரு காலத்தில் சொல்வார்கள் பஞ்ச காலங்கள் இருந்தன என்று. அப்படி வறட்சியால் பஞ்சம் வந்து பயிர்கள் விளையாமல் மனிதர்கள் தற்கொலை செய்து கொண்ட காலங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பஞ்ச காலங்கள் இல்லை. இயற்கையில் எல்லாமே கிடைக்கின்றன, விளைகின்றன, உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் அது யாரோ சிலருடைய கையில் போய் சேருகிறது. சந்தைக்காக அவை பதுக்கி வைக்கப்படுகின்றன. நம்முடைய பொது விநியோக முறைகள் மிக மிக பரிதாபமான நிலையில் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் வீணாகக்கூடிய உணவுப் பொருள்கள், இன்னொரு புறம் பசியால் வாடுகிறவர்கள், பஞ்சத்தால் வாடுகிறவர்கள் என்கிற ஒரு அவலமான ஒரு நிலை. இந்த முரண்பாட்டை நாம் எப்படி தீர்க்கப் போகிறோம்? நவீன நல்லதங்கால்கள் உருவாவதை நாம் எப்படி தடுக்கப் போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பொதுவாக இந்தியா போன்ற நாடுகளில் உணவு பாதுகாப்பு சட்டங்கள் போன்றவை கொண்டு வரப்படுவது என்பது ஒரு அடிப்படை உணவை உத்தரவாதப்படுத்துகிற ஒரு விஷயம். அப்படி உத்தரவாதப்படுத்தப்படுகிற போது மனிதர்கள் பட்டினியால் இறக்க வேண்டியதில்லை, பட்டினியால் அழிய வேண்டியதில்லை என்கிற நிலை உருவாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உணவு பாதுகாப்பு சட்டங்களை இந்தியாவில் பரவலாக அமுல்படுத்த முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. தமிழ்நாடு போன்ற பொது விநியோக முறை ஓரளவிற்கு வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் பட்டினி சாவுகள் இல்லை என்ற போதும் கூட இது போன்ற வறுமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த வறுமைக்கு முக்கியமான காரணம் என்ன? நிறைய நேரங்களில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பொறுப்பற்ற நபராக இருந்தாலோ, அல்லது அவர் இறந்து விட்டாலோ, அல்லது அவர் தன்னுடைய மனைவி மக்களை கைவிட்டு விட்டாலோ, அந்த பெண்ணிற்கு அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் பெண்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் பெறாதவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தையும் வெளியே இருக்கக்கூடிய வேலைகளையும் கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் பெண்களுக்கு நியாயமான முறையான கல்வி வழங்கப்படுவது கிடையாது. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள் இருக்கக்கூடிய பெண்கள், சாதி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது தன்னுடைய பசியை சகித்துக் கொள்ள முடியும், குழந்தைகளுடைய பசியை எப்படி சகித்துக் கொள்வது?
குழந்தைகளுக்கு உணவு வேண்டும், கல்வி வேண்டும், மருத்துவம் வேண்டும், உடைகள் வேண்டும், இருப்பிடம் வேண்டும். இது எல்லாவற்றையும் ஒரு அன்னை தன்னுடைய குழந்தைகளுக்கு உத்தரவாதப்படுத்த முடியாத போகிற போது ஏதாவது ஒரு தருணத்தில் அவள் மனமுடைந்து போகிறாள். ஏதோ ஒரு தருணத்தில் தன்னுடைய இயலாமையின் காரணமாக இது போன்ற கொடூரமான முடிவுகளை எடுக்கிறார்கள். எந்த விதத்திலும் இந்த முடிவுகளை ஏற்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைத்திருந்தால், ஒரு சிறிய ஆதரவு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள். சமூகத்தில் எத்தனையோ விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்கிறார்கள். ஆனால் மக்களுக்கும் அந்த திட்டங்களுக்கும் இடையே இங்கு இடைவெளி இருக்கிறது. ஆக உதவிகள் தேவைப்படுகிறவர் உடனடியாக அணுகக்கூடிய அமைப்புகளை, நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். அதற்கேற்ப அரசு எந்திரம் என்பது நெகிழ்வானதாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பால் இல்லாமல் இந்த உலகத்தில் இறந்து போக வேண்டுமா? ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு சோறு இல்லாமல் ஒரு தாயை தன்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட வேண்டுமா? நாம் எத்தனை விதமான இயற்கை வளங்களை இங்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம், உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இவ்வளவு இருந்தும் கூட இந்த பட்டினி சாவுகள், பட்டினி தற்கொலைகள் அல்லது அவமானத்தின் காரணமாக இறப்பது என்பது ஒரு சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு பண்பாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இது போன்ற மரணங்களுக்கும் நமக்கும் எந்த பொறுப்பும் இல்லையா? நிச்சயம் இருக்கிறது. நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஜெயலட்சுமிகள் உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அருகே கூட யாராவது ஒரு ஜெயலட்சுமி அடுத்த கணத்தில் அத்தகைய முடிவை எடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூகவியலாளர், எழுத்தாளர் கவின்மலர். ஒரு படைப்பாளியா, ஒரு பத்திரிகையாளரா இன்னைக்கு பெண்கள் சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பெண்கள் முழுமையான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன? இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, ஒரு பத்திரிகையாளரா, ஒரு சமூக சிந்தனையாளரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையிலையும், பெண் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்கிறாங்க, இந்த சமூகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த சமூகம் அவங்கள எந்த அளவுக்கு அரவணைச்சிட்டு இருக்கு, பெண்கள் சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம்லாம் காலம் காலமாக எல்லாரும் நம்ம பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் முழுமையான ஒரு பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை அடைஞ்சிருக்கோமா? ஆனால் இதெல்லாம் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பத்திரிகையில் நம்ம பார்க்குற செய்தி ஏதாவது ஒரு நிகழ்வு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு பெண் குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும், தன் முன்னேற்றத்தையும் பார்த்துக்கணும், இந்த சமூகத்திலையும் ஒரு தனக்கான ஒரு அந்தஸ்தோட, அடையாளத்தோட வெளியில் வரணும். அப்படின்னும் போது அந்தந்த இடத்துல, அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் ஏற்படுது, இந்த சிக்கல்களுக்கு யார் காரணம், இதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும்னா என்ன பண்ணணும், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுறா, அவளுக்கான ஒரு சுதந்திரம், அடையாளம், அங்கீகாரம்னா எப்படி இருக்கு? பெண் சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது. அதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி பெண்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்ணியத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. பெண்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை ரொம்ப சாதாரணமாக அடைஞ்சிடல. அதுக்கு முன்னோர்கள் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. பல பெண்கள் வீடு, குடும்பம், இந்த தலைகளை, கட்டுகளை எல்லாம் உடச்சி வெளியில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி வேலை பார்த்த பெண்கள் செஞ்ச வேலைகள் தான் இன்றைக்கி நானும் நீங்களும் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு காரணமாக இருக்குது. வெறும் பெண்களை பற்றி மட்டும் நான் சொல்லலை, பல ஆண்கள் இருக்காங்க. நமக்காக, நம்மளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அதை வாங்கி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக பெரியார் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம எதுவுமே பேச முடியாது. அப்படிதான் கல்வி கற்றிருக்க முடியாது, சுதந்திரமாக வெளியில் நடமாறி இருக்க முடியாது. அப்படி பெரியார் போன்ற பல ஆளுமைகள் உருவாக்கி கொடுத்த ஒரு வெளி இது. ஆனால் அந்த வெளி இப்போது என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, எங்கேயோ நடுவில் ஒரு அந்த கண்ணி அறுபட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். நடுவில் அது எப்படி ஆயிருக்குன்னு சொன்னால், இப்போது இன்றைக்கி ஒரு பெண் ஒரு பொதுவெளியில் இயங்குறாருன்னு, ஒரு அரசியலாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், எதில் இயங்கினாலுமே
அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு சமூகம் எப்படி பார்க்குது, இல்லை அது ஒரு ஆண் எப்படி பார்க்குறான் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கலைத்துறையில் பெரிய ஸ்டாராக இருக்கலாம், என்ன இப்படிப்பட்ட திறமைகள் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்க பெண். ஏன்னா அப்படி பொதுவெளிக்கு வர ஒரு பெண் வந்து ஒரு எதிர்கேள்வி கேட்குறா, ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்குறா அப்படின்னா அவளை அடக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவளுடைய நடத்தையை பற்றி பேசுவது. ஃபஸ்ட்டு பாலியல் ரீதியாக அவளுடைய நடத்தையை பற்றி பேசி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த நடத்தை சான்றிதழ் கொடுக்கறது, அதை வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சால் அப்போ என்ன எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து தான் வந்து ஒரு சிறந்த பெண்ணாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து மனசஞ்சலத்துக்கு ஆளாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்படி ஒரு மனசஞ்சலத்தை உண்டாக்கி அவளை அந்த வெளியிலேருந்து துரத்திடணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்தப்படுது. இதை நம்ம நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, குஷ்பு எடுத்துக்கலாம். குஷ்பு வந்து எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்க இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணாக வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான். அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தைரியமாக சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்காக பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. அவங்கள தமிழ்நாட்டில் கோர்ட்டாக அலைய விட்டாங்க. அதெல்லாமே நமக்கு தெரியும். சொன்ன ஒரே ஒரு கருத்துக்காக இன்றைக்கி அவங்கள வந்து மிக தப்பான முறையில் பத்திரிகைகளில் எழுதக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். கார்ட்டூன் அவங்கள பற்றி ரொம்ப மோசமான கார்ட்டூன்லாம் கூட வந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக அதை வந்து டீல் பண்ணிடுறாங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, குஷ்பு மாதிரி ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு கலைத்துறையில் பெரிய ஸ்டாராக இருந்த ஒருத்தருக்கே இதுதான் நிலைமை. அப்போது சாதாரண பெண்களை நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், சாதாரண பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு இருக்கிற அறிவால் முன்னேறலாம், தனக்கு இருக்கிற சுயத்தால் முன்னேறலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவளுடைய நடத்தையை பற்றி மட்டும் வைத்து அதனால் அவள் முன்னேறினான்னு சொல்கிறத எல்லா துறையிலையும் பார்க்குறோம். இந்த துறை அந்த துறைன்னு எதையுமே நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாத்துலேயும் அது இருக்குது. ஆனால் புரிந்து கொள்ளாத ஆண்களே இல்லையா, புரிந்து கொள்ளாத பெண்களே இல்லையா நீங்கள் கேட்கலாம். ஆனால் ரொம்ப குறைவு. ஒரு பொது சமூகம் எப்படி இருக்கோ அதை பற்றி தானே நம்ம வந்து பெரும்பான்மையாக எப்படி இருக்காங்களோ அப்படி தானே நம்ம பேச முடியும். இன்றைக்கி பெண்களை வந்து ஒரு நுகர்வு பொருளாக, ஒரு வெறும் உடலாக, ஒரு பண்டமாக பார்க்குற தன்மை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. உள்ளவியல் காரணங்கள் சொல்லலாம், வெளியில் இருக்கக்கூடிய சமூக காரணங்கள் சொல்லலாம். உள்ளவியல் காரணம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு 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 பெண் குழந்தையை நம்ம வளர்க்குறோம்ல, ஒரு வீட்டில் தான் வளர்க்குறாங்க. ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் குழந்தை, 2 குழந்தைங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த 2 குழந்தைங்களுக்கு நடுவில் எந்த பாகுபாடும் காமிக்காமல் வளர்க்குறோமா? இல்லை. ஆண் குழந்தை என்ன வேணால் செய்யலாம், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். ஆனால் பெண்ணுன்னா கரெக்டாக டயத்துக்கு வீட்டுக்கு வரணும், இல்லாட்டி அந்த கண்காணிப்புகள் அதெல்லாம் அதோட தான் ஒரு பெண் வந்து வளர்றா. அப்புறம் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்கு இல்லையா, சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறதுலேருந்து அது ஆண் செய்ய தேவையில்லை, ஒரு பையன் செய்ய தேவையில்லை, ஒரு பொண்ணு செய்யணுன்ற மாதிரி தான் வளர்க்குறாங்க எல்லாருமே. அப்போது ஒரு பாகுபாடு வீட்டிலேயே காமிக்கப்படுதுங்கும் போது ஒரு ஆணோட மனசில் என்ன தோணும், ஒரு குழந்தையோட மனசில், அப்போ என்னை விட என் தங்கச்சி வந்து ஏதோ ஓரளவு மட்டம் தட்டப்பட்டவள், நான் தான் உயர்ந்தவன்ற எண்ணம் வந்து நம்ம வீடே சொல்லி கொடுத்துருது. ஆக அப்புறம் நீங்கள் அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இதுதான் நிலைமை. ஆண் பெண்ணை பிரித்து வச்சு தான் நம்ம வந்து கிளாஸஸ் நடக்குது. எல்லா விதத்துலையுமே பாகுபாடு காட்டுற ஒரு சமூகமாக தான் இது இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தையின் மனசுலேருந்தே அதை ஆழமாக பதிய வச்சுடுறோம். இது இல்லாமல் நம்ம ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரு பெண்ணை என்னவாக காமிக்குது, சினிமாலேயோ அல்லது தொலைக்காட்சியிலையோ அல்லது பத்திரிகைகள்லையோ ஒரு பெண்ணை பற்றி என்ன பிம்பம் கொடுக்கப்படுதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு மனுஷன் வந்து வளர்றான். ஆக ஒரு ஆண் ஆணாதிக்கமாக இருக்கிறான், அல்லது ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி கோணத்தில் பார்க்குறான், ஒரு சக மனுஷியாக தோழியாக பார்க்க தெரியலை அப்படின்றதுக்கு அந்த ஆணை மட்டும் நாம் குற்றம் சொல்ல முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆணுக்குள்ளார அந்த சமூகம் தான் இயங்குது. அந்த சமூகம் என்ன இருக்கோ என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அந்த ஆளும் சொல்ல போகிறாரு. ஸோ அப்படி தான் வந்து ஒரு மொத்த சமூகமும் இந்த விஷயத்தில் ஒரு குற்றவாளி தான். ஒரு பெண்கிற உடல் அது வந்து ஒரு நுகர்வுக்கான ஒரு பொருள் அப்படின்றத திரும்ப திரும்ப மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சின்ன வயசுலேருந்து அப்படியே பார்த்து வளர்ந்து ஒரு மனிதன் அப்படி தான் ஆகிறான். அதை வந்து பெண்களுமே வந்து நிறைய பெண்கள் வந்து
தங்களை வந்து ஒரு அழகு பதுமைகளாக காண்பிச்சு கொள்றதற்காக பிரயத்தனங்கள் அழகாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு பதுமைகளாக காண்பிச்சு கொண்டு தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அழகுன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகம். பெரியார் சொல்லுவார், நகை ஸ்டாண்டுகளாக பெண்கள் இருக்கிறது வந்து அவர் கண்ணாப்புண்ணான்னு திட்டுவார். ஒரு அலங்காரத்துக்காக வந்து கூந்தலெல்லாம் வெட்டிடுறீங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது. பேண்ட் சட்டை போடுங்கன்னு ஏன் சொன்னார்? புடவையெல்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த டயத்தில் உருப்படியாக ஏதாவது செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தானே. ஆக ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் தன்னுடைய அலங்காரமோ அல்லது நகைகளோ இது பற்றியே யோசித்து கொண்டிருப்பதுன்றது அது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பக்கம் தவறாக இருக்குது. ஆனால் இது வந்து தவறாக புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இது வந்து தன்னை அழகாக காண்பித்து கொள்வதற்கு நான் எதிரி அல்ல, அப்படி இல்லை. அப்படி பார்த்தா நான் கூட தான் பவுடர் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், அது வேறு விஷயம். ஆனால் அதிலேயே நம்ம போயிடக்கூடாது. அழகுன்றது ஒரு பார்ட், அப்படி தான் வந்து எனக்கு தோணுது. இப்போ இதில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பங்கு இருக்குது. ஆண்களுக்கு கூடுதலாக, இன்னும் கூடுதலாக, அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக பொறுப்பு இருக்குது. ஏன்னா குற்றம் சாட்டப்படுபவர்கள் ஆண்களாக இருக்காங்க. அப்போது நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு பொறுப்போட ஆண் சமூகம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவங்க வந்து அந்த குற்றச்சாட்டை இன்னும் கூட வந்து ஏற்றுக்கிற மாதிரி குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லை. குற்ற உணர்வே இல்லை. குற்ற உணர்வு இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, நான் அப்படி தான் இருப்பேன், ஒரு பெண் ரோட்டில் நடந்து போனால் நான் அப்படி தான் பார்ப்பேன், அவள் என்னால் பாலியல் வல்லூறு செய்வதற்கான எல்லா உரிமையும் எனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பல பேர்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி குற்றச்செயல்கள் நிறைய பெருகிட்டு வருது. அதில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. ரொம்ப குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற சிறுமிகளை எல்லாம் வந்து பாலியல் வல்லாங்கு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பெண்கள், இப்போ நான் சொன்னதை கூட வந்து ஒரு கேள்வியாக வைக்கலாம். இப்போ பெண்கள் தங்களை வந்து அழகு பதுமைகளாக காண்பிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கூற்று இருக்குது, அவங்களுடைய உடை தான் காரணம் பாலியல் வல்லாங்க செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. நான் அந்த மாதிரி நான் பேசலை. நான் சொன்னது கரெக்டான சென்ஸில் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அவங்களோட உடை தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரணம்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா பள்ளி சிறுமிகள் இருக்காங்க, அவங்களாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிற குழந்தைகள், அவர்களெல்லாம் பாலியல் வல்லூறு செய்கிறாங்க. இப்போ அவர்கள் எதனால் தூண்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த அழகுன்ற அந்த கான்செப்டுக்குள்ளே பெண்கள் வந்து உள்ளே போயிடாமல் இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் அதை சொன்னேன். அதையும் இதையும் வந்து நம்ம குழப்பிக்க தேவையில்லைன்னு தெளிவுபடுத்துகிறேன். இப்படியான ஒரு சமூகம் பெண்களை வந்து இப்படி தான் பார்க்குது ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, திரும்ப கூட்டங்களில் பேசுகிறோம், இந்த மாதிரி ஷோலெல்லாம் பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம், எழுதுகிறோம், கட்டுரைகள் எழுதுகிறோம், பெண்கள் மத்தியில் பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இதற்கான பலன் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கோன்னு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஏன்னா அறிவுபூர்வமான ஆண்கள், அறிவுபூர்வமானவர்கள், நாம் நம்பக்கூடியவர்கள் கூட சில சமயங்களில் வந்து பெண்கள் பற்றி பேசுகிற பேச்சுக்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவெளியில் கூட தன்னையும் அறியாமல் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்ம வெளியில் பேசுகிறது ஒன்று, சப்கான்ஷியஸாக மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கோம். அது எப்போவாவது தன்னையும் அறியாமல் தன்னுடைய எழுத்தில் ரொம்ப மறைமுகமாக, அல்லது தன்னுடைய பேச்சில் ரொம்ப மறைமுகமாக வெளிப்பட்டுரும். அப்படி வெளிப்படும் பொழுது நமக்கு வந்து நம்ம ரொம்ப நம்பினவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு முற்போக்கான ஆண்களே தான் நான் சொல்கிறேன், அப்படி இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளே ஒரு அசூயை வரும். ஆக எல்லாம் கற்ற நல்ல வாசிப்பு அனுபவம் உள்ள அறிவார்ந்த ஆண்களிடையுமே கூட பெண்ணை இப்படி பார்க்குறது இருக்குங்கும்போது ஒரு ஆண், சாதாரண சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்கள் வந்து அப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இப்போ பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள்னு நிறைய இயற்றப்பட்ட அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை ஒரு அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத பல நிலைகளில் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பெண்களில் பல விதமாக, நம்ம சின்ன குழந்தைங்க, பருவமங்கை அப்படின்னு சொல்லலாம், திருமணமானவர், இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த பாதுகாப்பை எந்த அளவுக்கு ஒரு அரசு அவங்களுக்கு உறுதி செய்யுது, அதை தாண்டியும் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? இல்லை, பாதுகாப்பு அரசு உறுதி செய்யுதா? உண்மையில் அது ஒரு முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து அவளுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடும், எங்கெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது அப்படின்றதுக்கு ஒரு வரையறையே இல்லாமல் இருக்குது. ஏன்னா
ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா பெண்கள், வீட்டிலேயே அவங்களுக்கு வன்முறை நடக்குது. அப்போ எந்த இடம் பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் அதனால தான் வந்தது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களாலேயே வந்து அவளுக்கு பிரச்சனைகள் வருது. அது வந்து கணவனாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அல்லது பிறந்த வீட்டிலேயே நடக்கிறதெல்லாமும் அதுவும் நம்ம சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறோம். அப்போது எந்த இடம் அவளுக்கு பாதுகாப்பானது? பணியிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பணியிடம்ன்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேறுபடும். நமக்கு பணியிடம்னு சொன்னோன்னே ஒரு பொது புத்தியில் என்ன நமக்கு வருதுன்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸ், ஒரு அலுவலகம், அப்படி தான் நமக்கு தோணுது. ஆனால் பெண்கள் இன்றைக்கி பணி செய்கிற இடங்கள் வந்து வேறு வேறையாக இருக்குது நிச்சயமாக. இப்போ ஒரு ஊடகவியலாளர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய பணி ஆஃபீஸில் இல்லை. அவங்க பல இடங்களுக்கு போகணும், ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்க போகணும், வெளியில் மக்களோட போய் சந்திக்கணும், வேறு வேறு ஊர்களுக்கு போகணும், இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அங்கே எல்லாமே அவங்களுக்கு பாதுகாப்பு முழுசாக இருக்கான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அவங்களுக்கான நீங்கள் நம்ம பார்ப்போம், நைட்டில் வெளியில் போனோன்னு சொன்னால் அவங்க வந்து இரவுகளில் கூட்டிக்கிட்டு இருக்கிறது, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய பணியிடம்ன்றது நம்ம ரோட்டில் நடந்து போகக்கூடிய இடமாக இருக்குது. ஒரு பஸ் டிரைவர், கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய பணியிடம் பஸ், நம்மலாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பஸ் வந்து அவங்களுடைய பணியிடம். அப்போ பணியிடம் அப்படிங்கிறதுக்கான அந்த வரையறை வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுபடுது. அப்போது அவங்களுக்கு பாதுகாப்பு, இப்போ ஒரு பஸ்ஸில் அவங்க ஒரு பஸ் டிரைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்துருக்கு? நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போது கண்டக்டருக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை நடக்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு பாலியல் ரீதியாக பிரச்சனைகள் வருதா? இல்லை பயணிகளாக போகக்கூடிய பெண்களுக்கு பஸ்லலாம் ஒரு பாதுகாப்பும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்குவாங்க. நீங்கள் சென்னை மாதிரியான ஒரு மாநகரில் கூட்டமான ஒரு பஸ்ஸில் போகும்போது நம்மக்கிட்டேருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறது, அப்புறம் வேணும்னே மேலே வந்து விழுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ அங்கே பாதுகாப்பு இல்லை. அப்போது பணியிடங்களில் பாதுகாப்புனா ஓரளவு சொல்லலாம். ஏன்னா ஒரு மத்தியதர வர்க்கத்து பெண் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துல வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறிதளவு இருக்குது. ஆனாலும் அங்கேயும் வந்து அவளுக்கு பாலியல் தொல்லைகள் இருக்கலாம், அப்புறம் சக பணியாளர்களாக தொல்லைகள் இருக்கலாம், என்ன வேணாலும் அங்கேயும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒவ்வொரு நிறுவனத்துலேயுமே வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று வைக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. கல்வி நிறுவனங்களில் கூட அதெல்லாம் இப்போ வைக்கிறாங்க தான். ஆனால் எத்தனை நிறுவனத்தில் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி அங்கே அது ஒரு கமிட்டி இருக்குது, அப்படியே ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு கமிட்டி இருக்கிறத தெரியப்படுத்துகிறாங்களா பெண்களுக்கு? நமக்கு ஏதேனும் ஒன்று நடந்தால் இந்த கமிட்டிக்கிட்ட போய் சொல்லலாம், அவங்க வந்து இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்றது பெண்களுக்கு முதல்ல தெரியுமான்றதே நமக்கு தெரியல. ஏன்னா அப்படி வந்து எஜுகேட் பண்ணப்படலை. உண்மையிலே இப்படி ஒன்று இருக்குன்றத நிறுவனங்கள் சொல்லணும் அல்லது அரசாங்கம் சொல்லணும். அப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இல்லாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அரசாங்கம் அதை செய்கிறது கிடையாது. ஏன்னா அரசாங்கமே வந்து ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத, சொல்லப்போனால் வேலியே பயிரை மேய்வதான ஒரு இடமாக தான் அரசாங்கம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே காவல் நிலையத்தில் நிகழக்கூடிய பாலியல் வன்முறைகள் பற்றி நிறைய நமக்கு தெரியும். அந்த வரலாறு வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்ப நிறைய இருக்குது. அப்போது காவல் நிலையங்கள் வந்து நமக்கு ஏதோ ஒன்று நடந்தால் அதுதான் நம்மளை காப்பாற்றும்னு நினச்சிட்டு போனால் அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அப்போ எங்கே போகிறது ஒரு பெண் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்புறம் இது எல்லாமே வேணாம், நான் இங்கெல்லாம் வெளியில் போனால் தானே பிரச்சனை, நான் எங்கேயும் போகல, எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம், இங்கே இருந்துக்கிறேன், வீட்டில் இருந்துக்கிறேன்னா வீட்லேயும் நான் ஏற்கனவே பேசின மாதிரி குடும்பத்தில் உள்ள ஆண்களால் பிரச்சனைகள் வருது. ஒரு குழந்தைகள் முதல் கொண்டு வந்து நம்ம புள்ளி விவரங்கள் சொல்கிறது என்னென்னா, பெண் குழந்தைகளுக்கு நேரக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் அதெல்லாமே வந்து உறவினர்களால் தான் வருது. முக்கியமாக அது வந்து குடும்பத்துக்கு மிக நெருக்கமான யாரோ ஒருத்தர் அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அவங்களால தான் வந்து நிகழுதுன்னு நம்ம புள்ளி விவரங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப எளிதாக பெண் குழந்தைகளை வந்து அணுக முடியும். இப்போது ஒரு வளர்ந்த பெண்களால் கூட, ஒரு இளம் பெண்ணால் கூட தன்னை ஒரு ஆண் வந்து பார்க்குற பார்வையிலே எப்படி பார்க்குறான்னு கண்டுபிடிச்சிட முடியும். அல்லது ஒரு தொடுகையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அது வெறும் நட்பு மட்டும்தான் அதில் இருக்கா அல்லது வேறு நோக்கங்கள் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறதுக்கான ஒரு உள்ளுணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கும். ஆனால் குழந்தைகள் அப்படி இல்லை. பெண் குழந்தைகள்ன்றவங்க அவங்க ரொம்ப நம்புவாங்க, எல்லாரையுமே அப்பாவிகளாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பாதுகாப்பான வெளி அப்படின்றது வந்து இல்லாமே போயிடுச்சு, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். உமா மகேஸ்வரியோட மரணம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து நைட்டு 9 மணிக்கு
வேலையை முடிச்சுட்டு திரும்ப போகும்போது அந்த ஒரு முட்புதர் காட்டுக்கு இழுத்துட்டு போய் அவங்கள வந்து அங்கே தான் பாலியல் வல்லாங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு வந்து சம்பாத்தியத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, தனியாக ஒரு வீடு எடுத்து நண்பர்களோடு இருக்காங்க. அவங்க போகிற தூரம் வந்து அந்த அந்த நிறுவனத்துக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்குமான நடுவில் உள்ள தூரத்தில் நடந்திருக்குது. அப்போது அவளை வந்து வீட்டில் போய் பண்ண நண்பர்கள் இருப்பாங்க, இங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அங்கேயும் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட தூரத்தை கணக்கிட்டு அந்த இடம் அவளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக மாறுது. நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா, அங்கே நாங்கள் போய் பார்த்தோம், வெளிச்சமே கிடையாது. ஒரு அவ்வளோ பெரிய நிறுவனம் இருக்குது, ஆனால் அந்த பஸ் ஸ்டாப் வரைக்குமான பாதையில் இருட்டு. ஏன் அந்த இடம் இருட்டாக இருக்குது? இவ்வளோ பேர் நடந்து போகிற ஒரு பாதையில் ஒரு அரசாங்கம் ஒரு விளக்கு போடக்கூடாதா? அது ஒரு முக்கியமாக, ஏன்னா பக்கத்துலேயே வந்து புதர் இருக்குது, ஒரு முட்புதர் இருக்குது. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஒரு கொலை நடந்தாலும் தெரியாத மாதிரியான ஒரு இடமாக இருக்குது. இவ்வளவு பேர் நடமாடும் ஒரு இடத்துல ஒரு தெருவிளக்கு கூட இல்லாமல் எப்படி அது இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. அது அவ்வளோ இருட்டாக எப்படி ஒரு அரசாங்கம் அந்த இடத்த வச்சுருக்குன்னு. இப்போது இது வந்து இருட்டில் நடக்கிறது, பகலில் நடக்கிறதே எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்குள்ளே போகவே வேணாம். ஆனால் இந்த உமா மகேஸ்வரியோட கொலையை மட்டும் நான் எதற்காக சொல்கிறேன்னா, அந்த கொலை நிகழ்ந்த பிறகு ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வந்தபோது எல்லாரும் பேசினாங்க, அந்த பொண்ணு எதுக்கு அத்தனை மணிக்கு போச்சு, 9 மணிக்கு எதுக்கு போகணும்? நிர்பயா விஷயத்துலையும் அதை தான் சொன்னாங்க. 9 மணிக்கு என்ன ஒரு பொண்ணுக்கு வெளியில் வேலை? அப்புறம் மும்பையில் ஒரு பெண் பத்திரிகையாளர், அவங்க 6 மணிக்கு மேலே அவங்க பணி விஷயமாக போகும்பொழுது, இத்தனைக்கும் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவங்களையும் அப்படி பாலியல் வல்லாங்க செஞ்சாங்க. அப்போ எல்லாமே வந்து இந்த சமூகம் என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, இவங்க என்னத்துக்கு நைட்டில் போகிறாங்க அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு புழு பூச்சிக்கு கூட வந்து இரவு நேரம் சொந்தமாக இருக்குது இல்லையா? இரவுன்றது வந்து ஒரு 24 மணி நேரம் தானே ஒரு நாளுன்றது. அந்த 24 மணி நேரமும் ஆண்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு 12 மணி நேரம் மட்டும் நான் மட்டும் வெளில போகக்கூடாது, அந்த 12 மணி நேரம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ வீட்டோட அடைஞ்சிருக்கணும்னு ஒரு பெண்ணை எப்படி சொல்ல முடியும்? அப்போது ஒரு இதான் சொல்கிறேனே, ஒரு நாய் போகுது ரோட்டில், பூனை போகுது ரோட்டில், ஒவ்வொரு சின்ன சின்ன ஜீவராசிக்கும் இரவு சொந்தமாக இருக்கும்போது ஏன் அது பெண்ணுக்கு மட்டும் மறுக்கப்படுதுன்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. கேட்டால் உன்னுடைய பாதுகாப்பு, உனக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த அக்கறை அதெல்லாமே புரியுது, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அக்கறை. ஆனால் ஒரு சமூகம், ஒரு நல்ல சமூகமாக இருக்கக்கூடியது என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பெண் எந்த நேரத்திலும் வெளியே போவதற்கான வெளியையும் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் உருவாக்கணும். அந்த பாதுகாப்பு சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் ஏதோ 4 பேர் காக்கி உடையில் போலீஸ்லாம் வந்து நின்று பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. பாதுகாப்புன்றது அவள் முதலில் தன்னை பாதுகாப்பாக உணரணும், அதற்கு மனமாற்றம் வரணும். முக்கியமாக ஒரு பெண்ணை என்னால் நான் போக முடியுன்ற ஒரு அந்த உணர்வு எப்போ வரும்? அந்த சுதந்திர உணர்வு. தனக்கு இப்படியான நியூஸே தினம் ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேப்பரை திறந்தா அங்கே பாலியல் வன்முறை, இங்கே பாலியல் வன்முறை, இங்கே ஆசிட் வீச்சு, இப்படி நிறைய படிக்கும்போது பெண்களுக்கே இயல்பாகவே ஒரு பயம் வந்துடுது இருட்டில் வெளியில் போகிறதுக்கு. அந்த பயத்தை வந்து உண்டு பண்ணுவது யாராக இருக்கிறாங்க? இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 12:30 மணிக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய பணி முடிச்சுட்டு, நான் பல நாள் வந்து ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நான் 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் ரோட்டில் போக வேண்டிய ஆளாக இருப்பேன். அப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நான் பார்க்கக்கூடியவங்களாம் ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் யாரை பார்ப்பான்னா, துப்புரவு தொழிலாளிகள் மட்டும்தான் பெண்களை பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப ரேராக காரில் போகக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பாதுகாப்பு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை காரில் போகிறது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் சாதாரண பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தெரியல. ஒரு பெட்ரோல் வேன் வச்சுட்டு போலீஸ் சுற்றி வந்துருச்சுன்னா மட்டும் அது பாதுகாப்புன்னு இல்லை. பெண்கள் பாதுகாப்பை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னா எப்படி இருக்கு மேடம்? பெண்களுக்கு இப்போ நம்ம பேசின உமா மகேஸ்வரி கொலை கூட இந்த 5 வருஷத்தில் நடந்தது தான். அப்புறம் நிறைய இருக்குது. ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த 5 வருஷத்துக்குள்ளே மட்டும் பேச முடியுமான்னு தெரியல. ஆனால் அப்படி எடுத்துக்கிட்டு பேசினாலுமே இந்த 5 வருஷத்தில் நிறைய தான் நடந்திருக்கு. தூத்துக்குடியில் புனிதான ஒரு பள்ளி சிறுமி, அந்த சிறுமி இப்படி தான் வந்து பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க. அதுவும் வந்து நிர்பயா சம்பவம் நடந்து ஒரே வாரத்தில் இங்கே நடந்தது. ஆனால் அதற்கு கிடைச்ச முக்கியத்துவம் எதுவுமே இதுக்கு கிடைக்கல. ஒரு நேஷ்னல் லெவலில் கிடைச்ச முக்கியத்துவம் இந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் இப்போது இந்த 3 மாணவிகள் இறந்து போனாங்க இல்லையா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் திருச்செங்கோட்டில் வந்து காயத்ரின்னு ஒரு அருந்ததி இன பெண். அப்புறம் நிறைய நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து
பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய ஞாபகம் வருது எனக்கு. சொல்ல தான் நேரம் இல்லை. கடைசி கேள்வியாக வேறு நீங்கள் இதை கேட்குறீங்க. ஒரு கௌரவ கொலைகள்ன்றது வந்து இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்றதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் அமைப்புடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். எத்தனை கொலைகள் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய, பெண்களுக்கு நடக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு கொடுமைன்னு இந்த கௌரவ கொலையை சொல்லலாம். பெண்களுக்கு இந்த இந்த தென் மாவட்டங்களில் அவ்வளவு கொலைகள், கௌரவ கொலைகள் நடந்திருக்கு. சாதியின் பேரால் ஒரு தலித்தை காதலிச்சாங்களோ அல்லது ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதாலேயோ பண்ணப்பட்ட கௌரவ கொலைகள் மட்டும் பெரிய லிஸ்ட் இருக்குது. குறிப்பாக இந்த தர்மபுரியில் நிகழ்ந்த இந்த சாதிய வன்முறைக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களும், குறிப்பாக தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அப்புறம் இந்த கௌரவ கொலைகள், இது ரெண்டுமே வந்து கௌரவ கொலைகளால் பொதுவாக பாதிக்கப்படுறது வந்து ஆதிக்க சாதி பெண்கள் தான். அவங்க தானே கொலை பண்ணுறாங்க, அவங்கள தானே கொலை பண்ணுறாங்க. அந்த கொலைகள் மட்டுமே எக்கச்சக்கத்துக்கு நடந்திருக்கு. நீங்கள் வேறு எல்லாத்தையும் விட்டுட்டு, நீங்கள் பாலியல் வன்கொடுமையை விட்டுருங்க, ஆசிட், இப்போ வினோதினி, வித்யான்னு 2 பெண்கள் மேலே தமிழகத்தில் ஆசிட் ஊற்றுனாங்க, அதுவும் சமீபத்தில் இப்போ நடந்தது தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கௌரவ கொலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 பேராவது இருப்பாங்க. அது கரெக்டான லிஸ்ட் நமக்கு தெரியலை, நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா நானே அதை பற்றி ஸ்டோரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கௌரவ கொலைகள் பற்றி இந்த 5 வருஷத்தில் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா அப்போ ஒவ்வொரு முறையும் புது லிஸ்ட்டு வரும். எனக்கு பகீரங்கம் பார்க்கும்பொழுதெல்லாம் இப்படி வந்து அப்போ இதெல்லாம் வேலையே பயிரிமையிற ஒரு விஷயம் தானே. ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இதுக்கான ஸ்டோரியெல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட் சைடு கோர்ட் அப்படின்னு நாங்கள் ஒன்று கேட்போம். அப்படி வந்து மதுரையில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியிடம் இப்படி தென் மாவட்டங்களில் மட்டும் நிறைய கொலைகள் நடக்குது, கௌரவ கொலைகள், பெண்களுக்கு எதிரான இப்படி குற்றங்களை வந்து அதுக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா, எந்த நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் இங்கே பணியில் இருக்கிறது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு கிடையாது, நான் பதில் சொல்ல மாட்டேன், இது ஏன் வேலை இல்லை அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு. உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அதை பற்றி கேள்வி கேட்குறோம். இப்படி ஒரு அசாதாரணமான ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பதில் வந்து நீங்கள் அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கன்னாலும் தமிழ்நாடு பூரா எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு பத்திரிகையாளராக அது ரொம்ப சிரமம் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு இடப்பட்ட பணி என்ன தெரியுமா, கவர்மெண்ட் சைடு கோர்ட்டு வேணும்னு கேட்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து யாரும் பேச மாட்டாங்க. எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும், இந்த பெண்களுக்கு விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் எதை கேட்டாலுமே யாருமே பேச மாட்டாங்க. யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. அது அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றம் பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் தமிழகம் வந்து இருந்திருக்கு. ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொறுப்பெடுக்கணும்ல யாராவது. குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா யாராவது பொறுப்பெடுக்கணும். அந்த பொறுப்பான ஒரு நபரிடம் ஒரு பத்திரிகையாளராக நான் போய் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கே யாரும் தயாராக இல்லை. அப்படித்தான் வந்து இந்த 5 வருடங்களில் இருந்திருக்கு. நிச்சயமாக மேடம், ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு படைப்பாளியாக, பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இன்றைக்கி பெண் சமுதாயம் எப்படி இருக்குது, இந்த சமுதாயம் பெண்களை எப்படி பார்க்குது, பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் காலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளோ தூரம் பெருகிட்டு இருக்கு, அது ஒரு அரசாங்கம் எப்படி கட்டுப்படுத்தணும், செயல்படணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் மோசமான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பெண் வந்து ஒரு உரிமையோட சுதந்திரத்தோட இன்னும் வாழ முடியலன்ற ஒரு நிதர்சனமான உண்மை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை நம்மில் பலரே படிப்பதில்லை என்கிற நிலை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அறிவியலில், தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை உலகம் பாராட்டுகிற அளவுக்கு பெருமைகளை பெற்று வருகிற நம்முடைய இளைய பிள்ளைகள் நம்முடைய சங்க இலக்கியத்தை, திருக்குறளை, நம்முடைய பழைய காப்பியங்களை அறிந்திருப்பார்களா என்று கேட்டால் விடை கொஞ்சம் கவலைக்கு உரியதாகத்தான் இருக்கிறது. அதிலும் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் போன்ற இன்றைய கவிஞர்களின் பாடல்களை வேண்டுமானால் கொஞ்சம் படித்திருக்கலாம். சங்க இலக்கியத்தை, 8 தொகையை, 10 பாட்டை, 11 கீழ்கணக்கை இன்றைய இளைஞர்கள் படிக்கிறார்களா என்றால்
எதற்காக படிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இந்த வாழ்க்கைக்கு அந்த இலக்கியங்களெல்லாம் பயன்படுமா என்றும் சிலர் கேட்கிறார்கள். வாழ்க்கை என்பது வெறும் தொழில் அன்று. வாழ்க்கையின் ஒரு பகுதி தொழிலே தவிர தொழிலே வாழ்க்கை ஆகிவிட முடியாது. எனவே நம்முடைய மரபு, நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரங்கள், நம்முடைய பழைய பண்பாட்டு அசைவுகள், இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் யாருக்கு வரலாறு தெரிகிறதோ அவர்கள்தான் வரலாறு படைக்க முடியும் என்பதாலே நம்முடைய பழைய வரலாறுகளையும் மரபுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது, இந்த உலகை, இந்த வாழ்வை அவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானது. இது ஒன்று. இன்னொன்று, சங்க இலக்கியங்களை நாம் படித்திருப்பதை விட இன்றைக்கு அறிவியல் துறையில் இருக்கிற பிள்ளைகள் படிப்பார்களே ஆனால் அதை இன்னும் பல மொழிகளுக்கு பெயர்ப்பதற்கு, அதே சங்க இலக்கியத்தை நாம் பார்த்த கோணத்தை விட்டு விலகி வேறொரு புதிய கோணத்தில் பார்ப்பதற்கு, இன்னும் உள்ளே புதைந்து கிடக்கிற பல செய்திகளை வெளியே எடுத்து வருவதற்கு அது கண்டிப்பாக உதவும். குறிப்பாக அன்றைக்கு ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தை படித்து கொண்டிருக்கிற போது எத்தனை செய்திகள் திரும்ப திரும்ப படிக்கிற போதும் நமக்கு கிடைக்கின்றன என்பதை எண்ணி பார்க்க முடிந்தது. முல்லைப்பாட்டு என்று நமக்கு ஒரு தமிழ் பழந்தமிழ் இலக்கியம் இருக்கிறது. 8 தொகை 10 பாட்டு என்று சங்க இலக்கியத்தை பிரிப்பார்கள். அந்த 10 பாட்டில் இருக்கிற 5வது பாட்டு தான் முல்லைப்பாட்டு. இதில் முல்லைப்பாட்டு என்றால் என்ன, அந்த முல்லைப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரிகள், அவற்றினுடைய நயம், அங்கேயெல்லாம் கூட போகாமல் முல்லைப்பாட்டு என்றால் என்ன, அதனை எழுதியிருக்கிற அந்த ஆசிரியரின் பெயர் ஏன் அப்படி இருக்கிறது, அந்த ஆசிரியரினுடைய பெயர் நப்பூதனார் என்பது, அந்த பெயர் ஏன் அப்படி இருக்கிறது என்கிற அந்த 2 கேள்விகளுக்கு மட்டும் விடை கண்டால் கூட நாம் பல செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலில் அந்த ஆசிரியரினுடைய பெயரை முழுமையாக சொல்ல வேண்டுமானால் காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகர் மகனார் நப்பூதனார் என்று சொல்ல வேண்டும். இதில் எத்தனை செய்திகள் தெரிகின்றன என்பதை எண்ணி பார்க்கலாம். அதாவது ஒருவருடைய பெயர் என்பது அவருடைய ஊரை, அவருடைய பரம்பரையை சேர்த்து சொல்லுவதாக. புறநானூற்றிலே ஒரு புலவர் ஏணிச்சேரி முடமோசியார் என்பது அவருடைய பெயர். இந்த நீளமான பெயரில் எண்ணி பார்த்தால் ஏணிச்சேரி என்பது அவர் பிறந்த ஊர், முடம் என்பது அவரினுடைய உடலில் இருக்கிற ஒரு குறைபாடு, இறுதியில் இருக்கிற ஆர் என்பது மதிப்புக்காக வந்திருக்கிற விகுதி. எனவே அவருடைய பெயர் என்னவோ 2 எழுத்துகளில் மோசி என்று தான் இருக்க வேண்டும். ஆனாலும் அவர் ஏணிச்சேரி முடமோசியார் என்று வைத்து கொண்டதைப் போல காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகர் மகனார் நப்பூதனார் எழுதிய பாட்டு தான் முல்லைப்பாட்டு. எனவே அவருடைய ஊர் காவிரி பூம்பட்டினம் என்று புரிகிறது. அவருடைய தந்தையார் ஒரு பொன் வணிகராக, ஒரு அணி நகைகளை விற்பனை செய்கிற வணிகராக இருந்திருக்கிறார். அன்றைக்கு பல்வேறு துறைகளில் இருந்தவர்களும் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், மன்னர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாண்டிய நெடுஞ்செழியனின் பாடலை நாம் புறநானூற்றிலே பார்க்கிறோம். கூலவணிகன் சாத்தனார் தான், அந்த சீத்தலை சாத்தனார் என்று சொல்லுகிற அந்த கூலவணிகன் சாத்தனார் தான் மணிமேகலை இயற்றுகிறார். எனவே அவர் கூல வாணிகம், கூலி, அந்த கூலம் என்கிற சொல்லிலே இருந்துதான், கூலம் என்றால் தானியம், அந்த கூலம் என்கிற சொல்லிலே இருந்துதான் பிற்காலத்திலே கூலி என்கிற சொல்லே வந்தது. அன்றைக்கு வேலை செய்தவர்களுக்கெல்லாம் எது ஊதியமாக கொடுக்கப்படும் என்றால் தானியங்கள் தான் கொடுக்கப்படும். எவ்வளவு கூலம் கொடுக்கப்படுகிறது என்பது பின்னாளில் எவ்வளவு கூலி கொடுக்கப்படுகிறது என்பதாயிற்று. எனவே தானியங்களை வணிகம் செய்த சாத்தனார் இப்படி பொன் வணிகரினுடைய மகனாக இருக்கிற நப்பூதனார். அது என்ன பெயர் நப்பூதன்? இன்றைக்கு யாரும் அப்படி நாம் பெயர் வைத்து கொள்ள மாட்டோம். அன்றைக்கு பூதன் என்றும் பேயன் என்றும் எல்லாம் பெயர்கள் இருந்திருக்கின்றன. இந்த பூதன் என்கிற பெயர் எங்கெல்லாம் இருக்கிறது என்றால் ஒரு மன்னனின் பெயரே பூதபாண்டியன் என்று இருக்கிறது. இந்த பூதம் என்கிற சொல்லிலிருந்து தான் நாம் தேவாரத்திலே பார்க்கலாம். அப்பூதி அடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த பூதம் என்பது வேறு ஒன்றுமல்ல, இன்றைக்கு அந்த சொல்லுக்கு வழங்கப்படுகிற பொருள் வேறு. அன்றைக்கு பூதம் என்றால் இயல்பாக உயிரற்றது என்று பொருள். ஃபிசிக்ஸ் என்கிற பாடத்திற்கு இன்றைக்கு நாம் இயற்பியல் என்று மொழிபெயர்க்கிறோம். சரியாய் சொன்னால் அது முதலில் பூதவியல் என்று இருந்தது. பூதவியல் தான் பௌதீகம் என்று அழைக்கப்பட்டது. பிறகு இன்றைக்கு அது இயற்பியல் என்று ஆகியிருக்கிறது. பூதவியல் பௌதீகம் என்று சொன்னால் உயிரற்றவைகளை பற்றிய படிப்பு. நாம் ஜுவாலஜி பாட்டனி என்றால் அவை உயிர் உள்ளவைகளை பற்றிய படிப்பு.
ஃபிசிக்ஸ் என்பது உயிர் அற்றவைகளை பற்றிய படிப்பு. எனவே அதற்கு பூதவியல் என்கிற ஒரு பெயர் இருந்தது. இயல்பானவைகளை பற்றிய படிப்பு என்பதனாலே அதனை நாம் இயற்பியல் என்று இன்றைக்கு ஆக்கி கொண்டோம். எனவே பூதம் என்பது உயிரற்றதென்றால் யாராவது தங்கள் பெயரை உயிரற்றவன் என்று வைத்து கொள்ளுவானா? வேறு ஒன்றுமல்ல, அன்றைக்கு கடவுள் நம்பிக்கை மிகுதியாக இருந்த காலம். இறைவன்தான் உயிர், நாமெல்லாம் உடல் என்று கருதியதனாலே அப்படி இருக்கலாம். இந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் அப்படி நப்பூதனார், அதாவது பூதன் என்பதுதான் பெயர். சிறப்புக்காக நப்பூதன் என்று சொல்வது உண்டு. கீரன் என்கிற பெயர் எப்படி நக்கீரன் என்று மாறுகிறதோ அப்படி பூதன் என்கிற பெயர் நப்பூதன் என்று ஆயிற்று. இந்த முல்லைப்பாட்டு என்பது முல்லை என்றாலே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்று சொல்லுவார்கள். இந்த சொற்களெல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. இருத்தல் என்றால் வெளியே போனவன் திரும்பவும் வருவான் என்ற நம்பிக்கையோடு இருத்தல், அது நிலத்தில் பிரிந்து போனவர்கள். ஆனால் கடலில் பிரிந்து போனால் நெய்தல் நிலம் என்று வருகிற போது அங்கே இருத்தல் என்று சொல்லுவதில்லை, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நிலத்தின் வழி பிரிந்து போனவன் கண்டிப்பாக வந்து விடுவான் என்கிற நம்பிக்கை. வெளியிலே பறந்து போன பறவைகள் மாலையானால் கூடு திரும்பும். வெளியிலே வேலைக்கு போன ஆண்களும் மாலையானால் வீடு திரும்புவார்கள், கண்டிப்பாய் வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருத்தல். கடல் தாண்டி போனவன் வருவானோ மாட்டானோ என்கிற ஏக்கத்தில் அது இரங்கல். ஆகையினாலே இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. எனவே முல்லையிலே எது மிகச்சிறந்த காலம் என்றால் மழை பெய்கிற கார்காலமும் மாலை நேரமும் தான். காரும் மாலையும் முல்லை என்று தொல்காப்பியம் சொல்லும். இவை பற்றியெல்லாம் மிக விரிவாக நாம் பேசலாம். மேலோட்டமாக முல்லை பற்றியும் அதனை எழுதிய புலவனை பற்றியும் மட்டும் பேசினோம். கரையோரத்திலே நின்று சிப்பியை நாம் எடுத்திருக்கிறோம். நம் கண்ணுக்கு எதிரே ஒரு கடல் விரிந்து கிடக்கிறது. நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். உளவியல் படித்தா என்ன வேலை கிடைக்கும்? என்ன வேலை கிடைக்கும்? ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஆசிரியர் ஆகலாம், ஆராய்ச்சியாளர் ஆகலாம், இவ்வளவு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் என்ன கேட்டால் மருத்துவம் சார்ந்த இடத்துல மட்டும் மருத்துவ உளவியல், கிளினிக்கல் சைக்காலஜி, அதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது. இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த உளவியலுக்கு அடுத்த அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், கல்வி சார்ந்த உளவியல், அதாவது கல்வி உளவியல், எஜுகேஷனல் சைக்காலஜி. இன்றைக்கு அப்படியே கிட்டத்தட்ட மெல்ல 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 வளர்ந்து உளவியலாளர்கள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ப முடியாத இடங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அதிக அளவு இந்த நாட்டில் உளவியலாளர்கள், அதாவது சைக்காலஜி படித்தவங்க, சைக்காலஜிஸ்ட் வேலை செய்கிற இடம் சொல்ல முடியுமா உங்களால்? ஒரே ஒரு நிறுவனத்தில் அதிகப்படியான உளவியலாளர்கள் பணிபுரியும் இடம் எதுன்னு கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு 500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, ஒரே நிறுவனம், இவ்வளோ பேரை சார்ந்த எது அப்படின்னு ரொம்ப 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 கடினமானது. விட எங்கன்னு கேட்டால் இராணுவம் அதிகமாக இருக்கிறது. இராணுவத்தில் அதுக்குன்னே இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது. அதில் வருடம் 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 ஆட்களை எடுத்து தேர்வு செஞ்சு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து நம்மளுடைய நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மனதிடம் வேணும். உடல் உரம் மட்டும் பத்தாது இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா -30 டிகிரி இருக்கக்கூடிய பனிக்கட்டு இருக்கிற இடத்துல அங்கே நின்று மாதக்கணக்கில் தனியாக நின்று எல்லையை காக்கணும்னா எந்த அளவுக்கு மனதிடம் வேணும். அப்போது எப்படிப்பட்ட ஆட்களை அங்கே அனுப்பணும், அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம அவர்களுக்கு ஒரு சிக்கல்னு வரும்பொழுது உடல் சிக்கல் மட்டும் இல்லை, மன சிக்கலை எப்படியெல்லாம் கையாளணும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குடும்பத்து கூட தொடர்பு கொள்ள முடியாது. வீட்டிலேருந்து அவங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் படித்து பார்த்துட்டு சரியான விஷயங்களை மட்டும் இருந்தால் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போது இப்படிப்பட்ட ஆட்களை தேர்வு செஞ்சு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா உளவியல் ஆலோசகர்கள் தேவைப்படுறாங்க, உளவியலாளர்கள் தேவைப்படுறாங்க. அதற்கான டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இராணுவம் முழுதும் அதிகமாக பயன்படுத்தப்படுவது உளவியலாளர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் மருத்துவமனையிலையும் அதாவது நல்லா சிறப்பாக பெரிய அளவில் இயங்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக ஒரு மருத்துவ உளவியலாளர் இருக்காங்க.
கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மனம் இருக்குது. அதே மாதிரி மனநோய் மட்டும் அப்படின்ற காலம் போய், அதாவது மனநோய்களுக்கு மட்டும் மன சிகிச்சை அப்படிங்கிறத போய் இன்றைக்கு மற்ற விஷயங்களுக்கும் எப்படி ஒரு யோகா எல்லா இடத்துலையும் பயன்படுதோ அந்த மாதிரி இன்றைக்கி மருத்துவ உளவியலாளர்கள் பெரும் அளவில், உதாரணத்துக்கு புற்றுநோய் மாதிரி இடங்களில், புற்றுநோய் மையங்களில் அதிக அளவில் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனல் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய நிறுவன உளவியல், ஐஏஎம் ஐஐடிகள் எங்கே போனாலும் கண்டிப்பாக யார் அதை நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்புலம் வந்து உளவியலாக தான் இருக்குது. இன்றைக்கு ரொம்ப இதுவாக சிறப்பாக இயங்கி வருபவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லலாம். ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, பெரிய நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அங்கே வந்து உளவியல் சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க, முன்னுக்கு நிற்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலாண்மை இல்லாட்டி நிர்வாகம்னாலும் வர்றாங்க. அடுத்தபடியாக கல்வி, எஜுகேஷ்னல் சைக்காலஜி. ஒரு சின்ன குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும், எந்த மாதிரி வழிமுறைகளில் கற்றுக் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும், டீச்சிங் இது மெத்தட்ஸ் என்ன, அப்படி பெடகாகின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி அது எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரியும், எந்த குழந்தைக்கு எந்த மாதிரி சொல்லித்தரணும். இது இல்லாமல் கற்றல் குறைபாடுகள் இருக்கலாம், மூலக்கோளாறுகள் இருக்கலாம், அது இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், இதுலேயே புலனறிவிலேயே பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சொல்லித்தர்றது. இந்த ஆரம்ப கால கல்விங்கிறது இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10வது 11வது 12வது டீச்சருக்கு தான் பெருமை. இதுவை கலோக்கியில் சொன்னால் கெத்து அப்படிங்களாம். ஆனால் இந்த சின்ன கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து யார் வேணால் எடுக்கலாம், கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் போதும், சின்ன பொண்ணு இருந்தால் போதும், போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுருக்கு இருக்குது. அது வந்து மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்கு. உளவியலாளர்கள் அதிகமாக செயல்படுற இடம் அதுதான். ஆனால் தேடி வருவது பார்த்திங்கன்னா 9வதுக்கு அப்புறம் தேடி வர்றாங்க. இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா அதிக அளவில் வருபவர்கள் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன படிக்கலாம், அடுத்தது என்ன குரூப் எடுக்கலாம், இவனுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், இவன் இதையும் சொல்கிறான் அதையும் சொல்கிறான், இவனுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இவனுக்கு நீங்கள் அசஸ்மெண்ட் கொடுத்து பாருங்கள், இவங்ககிட்ட பேசி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட 9வதுக்கு அப்புறம் தான் கூட்டிகிட்டு வராங்க பெற்றோர்கள். ஆனால் அடிப்படையில் சின்ன வயசுலேயே அதிகமாக உளவியலாளர்கள் பணி செய்ய வேண்டிய இடம் எதுனா ஆரம்ப கல்வி தான். வளர்ந்த நாடுகளில், குறிப்பாக பார்த்தா ஐரோப்பா நாடுகளில் ரொம்ப அழகாக அவர்கள் செய்த 5 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. முதல்ல நல்ல கை காலெலாம் வளரணும், வீட்டில் சந்தோஷமாக விளையாடணும், எல்லாத்தையும் வந்து தொட்டு உணர்ந்து விளையாடி பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் கல்விக்குள்ளேயே வரணும். பிஞ்சு குழந்தைய பென்சிலை பிடிச்சி எழுதி ஒரு இடத்த பார்க்க சொல்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வன்முறை. இப்போ வேக வேகமாக வேலைக்கு சேர்த்தணுன்னு இன்னும் வந்து அங்கே தான் வரல. ஏன்னா அங்கேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க இல்லையா. அம்மா அப்பாவுக்கு டெஸ்ட் வச்சு அம்மா அப்பா ப்ரிப்பேர் பண்ணி நிறையா எல்லாம் பணத்தை அதை கொட்டி கொடுத்து இங்கிலீஷில் பேச சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்ல ஸ்கூல் அப்படின்னு வந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அதிக அளவில் செய்ய வேண்டிய இடம்னா ஆரம்ப கல்வி. அந்த அளவுக்கு இருக்குது, பணி செய்ய வேண்டிய இடம் அவ்வளோ இருக்குது. உளவியலாளர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு வருங்காலத்தில் உருவாகும், கண்டிப்பாக உருவாகும். இது மட்டும் அல்லாமல் இப்போ நீங்கள் குற்றவியல்னு எடுத்துக்கோங்க, கிரிமினாலஜி முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்தது தான். அது எதுவாக தடய உளவியலாக இருக்கட்டும், குற்ற உளவியலாகட்டும், எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. நிறையா இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கின்ற முறைகள் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்தது. இப்படி ஒவ்வொரு விதமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது இல்லாமல் சமூக அளவில் சமூக உளவியல், இப்போ எங்களுக்கெல்லாம் கூட நாங்கள்லாம் வாங்கின இதெல்லாம் பட்டம்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் அண்ட் மெடிக்கல் சைக்காலஜின்னு இருக்கும். சமூகம் மற்றும் என்னது மருத்துவ உளவியல். இப்போ என்னோடய இதுவே பட்டம் பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் அப்படி தான் இருக்கும். சமூக உளவியலுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சமூகவியலும் உளவியலும் கலந்த ஒரு இடம் அது. ஏன் ஒரு மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்னீங்கன்னா உடனே பின்னாடி இருக்கிற சமூகத்தை பார்க்கணும். ஏன் இப்படி இருக்க இந்த சமூகம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்களை மனிதர்களை படிக்கணும். ரெண்டையும் கலந்து இருக்கக்கூடிய விஷயந்தான் சமூக உளவியல். இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய மிகப்பெரிய விஷயம்
நடக்கக்கூடியதற்கு சமூக அளவில் சமூக உளவியலாளர்கள் பெரிய அளவில் பங்கு கொள்ளவில்லை. அதுதான் ஊடகக்காரங்க பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, அறிவுஜீவிகள்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சமூக உளவியல் சார்ந்தவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு முன்னிருந்து வரவில்லை. இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இப்போ வந்து JNU மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஆனால் நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட நம்ம படித்தோம் இல்லையா, இதுவாறு வயதானவர்களை கொல்லும் பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது படித்து நம்மளாம் அதிர்ச்சி ஆனோம். 70 வயதுக்கு மேலே இருந்தால் முதுமை காரணமாக பெற்றவர்களை பிள்ளைகளை கொல்லும் ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதை பற்றி படிக்கணுன்னா யார் படிக்க முடியும்? சமூக உளவியலாளர் தான் படிக்க முடியும். உளவியலை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.